ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவி. இன்றைக்கி ஜுவல்லரி கலெக்ஷன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகே, பெண்டன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆளிலை கிருஷ்ணர். இது கிருஷ்ணர் கிடையாது, பெருமாள். ஆக்சுவலாக நார்மலாக ஆளிலையில் கிருஷ்ணர் இருக்க மாதிரி நம்ம டாலர் பார்த்துருப்போம். பட் இது வந்து பெருமாள் வச்ச மாதிரி டாலர். ஒரு குட்டி பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கும். இது ஸ்கூல் டைமில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு குட்டி செயினோட போட்டு விடுவாங்க. குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இந்த டாலர் தான், ஒரு செயினோட இந்த டாலர் வந்து போட்டு விடுவாங்க. ஒன்ஸ் காலேஜ் போனதுக்கப்புறமா இந்த டாலர் வந்து வாங்கி தந்தாங்க வீட்டில். இது வந்து புல்லாங்குழல், கிருஷ்ணர் புல்லாங்குழல். இதில் ஒரே ஒரு டைமண்ட் ஸ்டோன் வச்சுருக்கோம். என்கிட்ட இருக்க ஒரே ஒரு டைமண்ட் ஜுவல்லரி எதுனா இது மட்டும்தான். இந்த பெண்டன்ட் மட்டும்தான். அதுவும் இந்த ஒரே ஒரு குட்டி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. இதுதான் காலேஜ் ஃபுல்லாகவே போட்டிருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ்லேயுமே ரொம்ப நாள் இதுதான் போட்டிருந்தேன். இப்போது ஆஃப்டர் மேரேஜ் தாலி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொடி போட்டிருக்கனால இனி ஒரு செயின் போடுறதுக்கு ஒரு மாதிரி நிறைய இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ரொம்ப மினிமலாக தான் நான் போடுவேன். ஸோ நிறைய இருக்க மாதிரி இருந்தனால இப்போ இதை போடுறதில்ல, எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு ஒரு பவுண்டில் வந்து ஒரு செயினும் இருக்கும். சும்மா சிம்பிள் செயின், நார்மல் ஒரு செயினும் இருக்கும். அந்த செயின் வந்து இப்போ இல்லை கையில். ஜுவல்ல வந்து ப்ளெச் பண்ணியிருக்கோம் பேங்க்கில். அதில் வந்து ஒரு நெக்லஸ், அப்புறம் செயின், அப்புறம் இன்னி கொஞ்சம் குட்டி குட்டி இயரிங்ஸ் அதெல்லாமே அதில் வந்து ப்ளெஜ் ஆயிருக்கனால இப்போல்லாம் காட்ட முடியலை. ஒன்ஸ் நான் அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து இது என்னோடய ஹஸ்பண்டோட செயின். நார்மலாக பாய்ஸ் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செயின் இருக்கும் இல்லையா, அதுதான் மோஸ்ட்டாக போடுவாங்க. இது வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது மோஸ்ட்டாக இருக்கும் டிசைனு, பட் எனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து வாங்கினேன். அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். அதனால் கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். கொஞ்சம் திக்காக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, ஜுவல்லரி எல்லாம் பெருசாக போட விரும்பாத ஒரு பர்சன். அதனால் ரொம்ப ப்ராடாக எடுத்தால் போட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி டிசைன் வந்து எடுத்தேன். இதில் ஸ்பெஷல் வந்து இந்த டாலர் தான். ஓகே, இது வந்து கப்பலோட நங்கூரம். இதில் ஒரு குட்டி பேக் ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயம் வந்து அவங்க நேவல் ஆர்கிடெக்ட் தான் முடிச்சிருந்தாங்க, மெரைன் இன்ஜினியரிங். அதை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து கப்பலுக்கு ரொம்ப முக்கியம். கப்பல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கப்பலோட நங்கூரம் தானே. அதனால அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது சொல்லாமல் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்க வந்து எனக்கு தாலி செயின் போட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் குட்டியாக ஒன்று வாங்கி கொடுத்தேன், என்னால் முடிஞ்சது. அடுத்து இந்த 2 குட்டி இயரிங்ஸ். இந்த 2 குட்டி இயரிங்ஸுமே வந்து என் மதர்-இன்-லா வந்து எனக்கு தந்தாங்க. இது அவங்க வந்து அவங்களுக்காக வாங்கினது. பட் இப்போ வந்து அவங்க அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது நீ போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப குட்டி குட்டியாக மினிமலாக இருக்கிறது தான் போடுவேன்னு சொல்லிட்டு. அதனால அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். சரி, அவங்க ஆசையாக கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங்கு. இதுக்கு முன்னாடி இருக்க 2 வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப பெருசாக எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா என்னோடய கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாமே இது தெரிஞ்சிருக்கும். கல்யாண டைமில் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில். கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டா அப்படின்னு. நான் கல்யாணத்தப்போ மட்டும்தான் இதை போட்டிருந்தேன். நான் உங்களுக்கு இது வியர் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். ரொம்ப காமெடியாக இருக்கும் ஆக்சுவலாக இதை போட்டால். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி விரல் வந்து கவர் பண்ணிடுது. இது என்னால் யூஸ் பண்ணவும் முடியல. புதுசு, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை ரிட்டன் கொடுத்துட்டு வேறு வாங்குறதுக்கும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதுசு, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பட் நான் போட்டால் எனக்கு வந்து சூட் ஆக மாட்டேங்குது. அதனால் அப்படியே வச்சுருக்கேன் பத்திரமா. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக மினிமலாக இருக்க ஒரு செயின் வந்து வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் நான் வந்து இதை கோல்டில் வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்து போயிடும் சீக்கிரமாக, எங்கேயாவது விழுந்ததுனா கூட தெரியாது அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கோல்டில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இது வாங்கி அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸு, காட்டன் சாரீஸு, அப்புறம் சுடிஸு எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வெறும் பெண்டன்ட்டும் செயினும் மட்டும்தான். இதுக்கு இயரிங்ஸ் எல்லாம் வரலை. இது அப்படியே செட்டாக கொடுத்தாங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து
இது என்னன்னா, இது வந்து கொலுசு. இதை நான் கொலுசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, பட் வந்து அதுதான் உண்மை. எனக்கு வந்து கொலுசில் பெருசாக விருப்பம் இல்லை. கொலுசு போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து பெருசாக பிடிக்காது. நான் ஸ்கூல் டைம்லலாம் வந்து எப்படின்னா, ரொம்ப இந்த ஜலச்சலன்னு கொலுசு சவுண்டு வரும் இல்லையா, நிறைய முத்து வச்ச கொலுசு, அந்த கொலுசு தான் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த கொலுசு தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஒன்ஸ் வந்து ஒரு 6th வந்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய பேங்கிள்ஸ் போடக்கூடாது, அப்புறம் இந்த நிறைய முத்து வச்சு சலங்க கொலுசெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் கொலுசு போடுறது அப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். குட்டி கொலுசு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க, அதுதான் போட்டிருந்தேன், சும்மா 3 முத்து வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொலுசே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொலுசு போடக்கூடாது, நிறைய பேங்கிள்ஸ் போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு அப்படியே பழகி பழகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, கொலுசுன்ற ஒரு ஆர்னமெண்ட்டே பிடிக்காமே போயிடுச்சு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், பட் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக விருப்பம் இல்லை. அப்போ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது எங்கே எடுத்தேன் அப்படின்னா, இது கோயம்புத்தூரில் வந்து சில்வர் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு வந்து போயிருந்தோம். அப்போ போகும்போது பார்த்தா இது வந்து வச்சுருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இது வந்து ரோஸ் கோல்டு, ஒரு மாதிரி சில்வர் தான். சில்வரில் வந்து 3 கலர் இருக்கும். ஒன்று சில்வர், இன்னொன்று வந்து கோல்டு பிளேட்டட், அப்புறம் வந்து ரோஸ் கோல்டு பிளேட்டட். இது வந்து கலர் சீக்கிரம் போயிடும், நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, நான் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கலர் போகலை, எதுவுமே ஆகலை, அந்த போகலை. ரொம்ப சன்னமாக மெலீஸாக இருக்குது. நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு கூட மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை போட்டு ஜீன் போட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும், எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் லெகின், நான் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, லெகின் வந்து இப்போல்லாம் இந்த ஆங்கிள் லென்த் லெகின்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். லெகின் மட்டும் இல்லாமல் இந்த பலாசோ பேண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கால் வந்து தெரியற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ கால் பார்க்குறதுக்கு ரொம்ப எம்டியாக இருக்குது. அதனால சரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்னென்னா, நைட்டு தூங்கும்போது மட்டும் கழட்டி வச்சுட்டு தூங்கிடுவேன். சாரீஸ் கூட போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்டாக இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் உங்களுக்கு இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஆர்டிலையும் இருந்தது, பட் நான் சில்வர் பேலஸில் எடுத்தேன். ஏன்னா கால் சைஸும் குட்டிங்கிறனால ஜிஆர்டியில் என் சைஸ்க்கு கிடைக்கல. சில்வர் பேலஸில் வந்து வச்சுருந்தாங்க. என் சைஸ்க்கு இந்த ஒரு டிசைன் தாங்க இருந்தது. நிறைய நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்கள் இன்கேஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கோல்டு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு வந்து ஜும்காஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து நார்மல் ஜும்காஸ், பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின ஜும்காஸ். என்ன அப்படின்னா, பட்டு சாரியாக இருக்கட்டும், பட் எந்த சாரீ போட்டோம் அப்படின்னாலுமே கோல்டன் ஜரி வருது அப்படின்னா ஒன்று கோல்டு பேர் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் கோல்டு வந்து பேர் பண்ணிக்கலாம். இதுவே வந்து சில்வர் ஜரி வருது, அப்புறம் காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் வந்து காட்டனுக்கு கூட வந்து நம்ம கோல்டு போட்டால் நல்லாயிருக்கும், பட் சில்வர் ஜரி உள்ளதுக்கு வந்து கோல்டு போட்டால் எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலாக ஒன்றும் பெருசாக எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸ் வந்து வாங்கினேன். இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் வந்து இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது, கலர் போகலை, ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. காட்டன் சாரீஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சில்வர் ஜரி இருக்கும் இல்லையா, அந்த சாரீஸ்க்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பீஸு, இது இல்லாமல் இன்னொரு பீஸ் வாங்க. நார்மலாக நிறைய குட்டி குட்டி ஜும்காஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த 100 ருபீஸ்க்குள்ளே வாங்குறது, மேக்ஸிமம் 150, அதுக்கு மேலே போக மாட்டேன். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து 500 கிட்டன்னு நினைக்கிறேன், எனக்கு ரேட் கரெக்டாக தெரில. நான் வேணால் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ளஸ் இதோட ரேட் இது எல்லாமே சொல்கிறேன். பட் இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் மேலே இருக்கும். இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால். இதுவும் அப்படி தான். இது வந்து ஒரு ஹுக் டைப்பு, சுத்தமாக கலரே போகல. நான் இதுக்காக எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு எதுவுமே நான் செய்யலை, அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைப்பேன். நீட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. பிஃபோர் மேரேஜ் அவங்க வந்து கன்னியாகுமரி போயிருந்தாங்க. அப்போ இது சங்கில் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு, இது கொண்டை போடுறது, இந்த கொண்டை போடுற ஸ்டிக்கு. எனக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும், நான் யானை பார்த்தாலே எக்ஸைட் ஆகிடுவேன். அதனால் இங்கே மேலே யானை அந்த மாதிரி செதுக்கியிருந்தாங்க. கொண்டை போடுற ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்குக்காகவே நான் ஆஃபீஸ்க்கு கொண்டை போட்டு போன நாட்கள்லாம் இருக்குது. இப்போவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பன் போடுறேன்னு சொன்னால் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே மோஸ்ட் ஃபேவரட், அதனால் இதை காட்டினேன். நெக்ஸ்ட்டு,
கோல்டு ஜுவல்லரி வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் என்னோட ரோஸ் கோல்டுமே இப்படி தான், ஏதாவது ஒரு குட்டி பாக்ஸ் அந்த ஜுவல்லரிக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் வந்து எதுக்குன்னா, இந்த பாக்ஸ் எனக்கு எதுலேருந்து கிடச்சிதுன்னா, நாங்கள் இந்த வரலட்சுமி இது வந்து கும்பிடுவோம், வரலட்சுமி நோன்பு வந்து எடுப்போம். அப்போ அம்மன் கை காலெல்லாம் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அந்த டைமில் வந்து இந்த குட்டி குட்டி வளையலெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு கொடுத்துருந்தாங்க, அது கூட வந்து இருந்துச்சு. அப்போ அந்த வளையலெல்லாம் தனியாக சின்ன சின்ன வளையல் இவ்வளோ பெருசு தான் இருக்கும் வளையல், அது வந்து இந்த டப்பாவில் போட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த டப்பா நான் தனியாக இதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தான் நான் வந்து இவங்களை ஸ்டோர் பண்ணுவேன், இந்த செயினை. அப்புறம் போடுறது இல்லைன்னா கொலுசும் நான் இதிலே போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாத கர்ச்சீஃப், இந்த கர்ச்சீஃப்லாம் வந்து ஓட்டாயிடுச்சு, யூஸ் பண்ணவே முடியல. அதனால் இந்த மாதிரி ஏதாவது பழைய கர்ச்சீஃப்லாம் இருக்குது, இல்லை நல்ல காட்டன் துணி, இல்லை ரேஷன் கிளாத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காசு மாலை அதெல்லாமே வந்து நீங்கள் காட்டன் கிளாத் போட்டு ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வைப்பேன். ஏன்னா லாக்கர் வந்து என்னோடது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் குட்டி, அதில் நீங்கள் பெரிய நகை பாக்ஸ் வந்து வைக்க முடியாது. இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சுருவேன். கலர் ஃபேட் ஆகலை, ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது. ஸ்டோன் உள்ளதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பேங்கிள்ஸ்க்காக வாங்கின பாக்ஸு, இது டிமார்ட்லேயோ எங்கேயோ வாங்கினேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த பேங்கிள் வந்து நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து, ஏதாவது யூஸ் பண்ணாத கர்ச்சீஃபோ இல்லை ரேஷன் வேஸ்டி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கிளாத்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஏர்டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். காசு மாலெல்லாம் இந்த மாதிரி ஏர்டைட்டாக காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆன்டிக் நெக்லஸ் இருக்கும் பாருங்கள், ஸ்டோன் வச்சு நான் ஒன்று வச்சுருப்பேன், அது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். மற்றதெல்லாம் வந்து நார்மல் வெறும் பிளாஸ்டிக் டப்பாலேயே ஸ்டோர் பண்ணிப்பேன். டப்பா வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து நீங்கள் வாங்குறது, இப்போ நீங்கள் யூ டைப்பில் வந்து நெக்லஸ் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஹாரம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி டப்பா வந்து கொஞ்சம் நீள அகலம் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று வந்து நம்மளோட லாக்கருக்குள்ளே வந்து கரெக்டாக பத்துற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்றது நம்ம லாக்கர் சைஸ் பொறுத்தும் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்லரியோட ஷேப் பொறுத்தும் வந்து நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். செகண்ட் வீடியோ முடிச்சுட்டு தேர்ட் வீடியோ வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட முடியல. பட் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி டெய்லி வேர் குர்தா செட்ஸ் மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அது ரெண்டில் எது மாதிரி வேணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.